என்ன வீடியோனா என்னோட சிம்பிளான ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ காலையிலே கடைக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெஜிடபிள்ஸ் மதியம் சமைக்கும் போதே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணிவிட்டேன். ஃப்ரூட்ஸை மட்டும் ஈவினிங் எடுத்து வைக்கலான்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஈவினிங் எல்லாத்தையும் எடுத்து கழுவி அதுக்குரிய இடத்துல எடுத்து வச்சாச்சு. ஹோம் மேக்கராக இருக்க எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு பிரேக்ஸ்லாம் எதுவும் இருக்காது. அப்போ வேலை இப்போ வேலைன்னெலாம் எதுவும் இல்லை. கண்டினியூவாக நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வேலை நடுவில் சில பிரேக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நானும் அவங்கள காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு லன்ச்சு பேக் பண்ணி கொடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிச்சிட்ட பிறகு ரெகுலர் வேலைலாம் இருக்கும் வீட்டில், டெய்லி பேசிஸில் அதையும் செஞ்சு முடிப்பேன். முடிச்சிட்ட பிறகு அது முடிக்கும் போதே 3 கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் அவங்கள ரிசீவ் பண்ணுறது. ஸோ இப்படி தான் போகும் கண்டினியூஸாக. இதில் நம்மளே லீவ் எடுத்துகிட்டு வேலைக்கு ஆஃப் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி வேலை இல்லாத நாள்லாம் இருக்காது பெருசாக. பசங்க ஈவினிங் வந்தோடனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களை விளையாட விடுவேன். அதுக்கப்புறம் படுக்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 6:30 போல் நானும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அவங்கள எழுப்புவேன். பெரியவங்க 9th படிக்கிறதுனால அவங்க படிச்சுப்பாங்க. நான் ஒரு 6:30 போல் எழுப்பினேன்னா, சின்னவங்க மட்டும் நானே கூட உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணணும். அது மாதிரி 6:30க்கு ஆரம்பித்தோன்னா அப்படியே போகும், 9 வரைக்கும் போகும். போய் அவங்க படித்து முடித்து நம்ம எழுந்து நான் டின்னருக்கு ரெடி பண்ணணும். சம்டைம்ஸ் லேட் ஆகிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் அவங்களே டின்னர் செய்வாங்க. ஏன்னா டின்னர் நாங்கள் மோஸ்ட்லி டிஃபன் தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் அவங்களே செஞ்சுருவாங்க, இட்லி தோசை அது மாதிரிலாம். அப்படியும் சில நாட்கள் போகும். இன்றைக்கி கொஞ்சம் ஹோம் ஒர்க் கம்மியாக இருக்குது. அவங்க ஆனுவல் டே ப்ராக்டிஸ்லாம் போயிட்டுருக்கிறதுனால அதனால் நான் 8 முடிச்சிட்டேன் இன்றைக்கி ஹோம் ஒர்க்கை. சரி, அப்புறம் நானே இன்றைக்கி டின்னர் செஞ்சிடலான்னு தோசையும் சிறுபருப்பு சாம்பார் சைட் டிஷ்ஷும் செஞ்சுருந்தேன். அதையும் சாப்பிட்டுட்டாங்க பசங்க. இதுதான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நானும் அவரும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுருவேன். 2 பேரும் வீட்டிலேயே கொஞ்சம் நேரம் நடப்போம், அங்கேயும் எங்கேயும் நடந்து முடிஞ்சு ஏர்லியாக ஒரு 10:30 போல் பெட்ரூமுக்கு போனேன்னா டிவி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா படுக்க போயிடுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ரெகுலராக போகும். உங்களுக்கு இந்த சிம்பிள் லைஃப், சிம்பிள் ரொட்டீன் அது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.